ஆக மொத்தத்தில் ஜோலி முடிஞ்சுது. இன்னைக்கு ஆர்ஆர் வச்சு செஞ்சிட்டான். எல்எஸ்ஜி. ஆனால் ஒரு விஷயம் யோசிக்கணும், இந்த அணையிற விளக்கு பிரகாசமாக எரியுமே, அது மாதிரி கடைசி நேரத்தில் அடி அடி அடின்னு அடிக்கிறானுங்க. மார்ஷ் பாருங்களேன், கடைசியில் ஆரஞ்சு கேப் வாங்குறான். அஃப்கோர்ஸ் வைபவ் சூரியவம்சி அடித்து அதை திருப்பி வாங்கிட்டான், அது வேறு விஷயம். பட் அவங்கள பாராட்ட வேண்டிய விஷயம். இவ்வளோ நிலைமையிலையும் அடித்து ஆடுறானுங்க. பார்த்தீங்களா, நம்ம ஆளுங்க இருக்கானுங்களே சிஎஸ்கே, பார்த்தீங்களா, டொக்கு வைக்கிறதுலையே இருக்கான் நம்ம ருத்ராஜ். எப்போ பேட்டிங் எடுக்கணுமோ அப்போ போலிங் எடுப்பான், எப்போ போலிங் எடுக்கணுமோ அப்போ பேட்டிங் எடுப்பான். எனக்கு யோசிச்சு பார்த்தா நாளைக்கு ஜிடியோட வின் பண்ணுவானுங்களா வேணாமா? ஒருவேளை அது பண்ணாமல் இருந்தாலே நல்லாயிருக்கும் போல் தோணுது. இவனுங்க ஆடுற ஆட்டத்தை பார்த்தா they don't deserve to be in that spot. அட்லீஸ்ட் ஆர்ஆர் வந்துட்டு போட்டோம். இந்த சூரியவம்சியும் ஜெய்ஸ்வாங் அடிக்கிறாங்க இல்லையா, அதையாக கொஞ்சம் பார்த்து நம்ம சந்தோஷப்படலாம், டென்ஷன் இல்லாமல் ஒரு பிளே ஆஃப் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு எடுத்துன்னு விட்டானுங்க இவனுங்க. எந்த அளவுக்கு நம்மளை சிஎஸ்கே ஃபேனை புஷ் பண்ணுறானுங்க பார்த்தீங்களா, எவ்வளோ வெறியேற்றுறானுங்க இவனுங்க, அது போல் இருக்குது. ஸோ இன்னொரு மேட்ச் ஆடி ஆனோம், ஆர்ஆர் குவாலிஃபை ஆகிறதுக்கு எம்ஐ அடித்து ஆனோம். அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா, நம்ம பஞ்சாப் 13 உட்காந்துருக்கான். இன்கேஸ் ஆர்ஆர் அடுத்த மேட்ச்சு தோத்துட்டானுங்கன்னா பஞ்சாபை வின் பண்ணிட்டான், அவன் உள்ளே பூந்துருவான். ஸோ இது ரொம்ப ட்ரிக்கியாக இருக்குது இந்த சுச்சுவேஷன். எப்படி போகுதுன்னு பார்ப்போம், நம்மளும் பார்த்துடலாமே. இந்த கூத்தில் நம்ம ஆளுங்க வேறு ஜிடியோட ஆடணும், வின் பண்ணணும், அது வேறு விஷயம். வின் பண்ணால் யோசிக்கலாம். இப்போ சதிக்கு நான் நியூட்ரலாக இருக்க போகிறேன், ரொம்ப யோசிக்க போகிறதில்ல. வந்தால் வரானுங்க, இல்லைன்னா இல்லை, நான் ரொம்ப வருத்தப்பட போகிறதில்ல. நான் அந்த நிலைமைக்கு எடுத்து போய் விட்டானுங்க நம்மளை, வேறு ஒன்றும் இல்லை. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. என்ன இருந்தாலும் இந்த சூரியவம்சி இன்னைக்கு செஞ்சுரி அடிச்சிடலாங்க. 2வது வாட்டி அதே இடத்துல விட்டாரான் கோச்சு. கொஞ்சம் பார்த்து அவன்கிட்ட சொல்லுங்கள், அந்த நேரத்தில் அடிக்காத, தரையோட ஆடு, 4 அடி 6 அடிக்காதுன்னு சொல்லுங்கள், சரியா? பார்ப்போம்.